குரு சரணம்ங்க. நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன். நிறைய பேர் மெயிலில் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் கேன்சர்லேருந்து வெளியே எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னுட்டு. நானும் இந்த ஸ்டோரி ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேங்க. இப்போ சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. கட்டாயமாக என்னோடய ஸ்டோரியை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கும் முன்னால், ஏன்னா இது கொஞ்சம் நான் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. நீங்கள் 20 வயசு ஆயிடுத்து அப்படின்ன பெண்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் உங்களுடைய யூட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒவேரியன் கேன்சர், பல்கி யூட்ரஸ் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அது ஒவேரியன் கேன்சர் ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததுங்க. அது ஒரு சைடு சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது, சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அப்படி இருந்ததை கடவுள் எப்படியோ எனக்கு காமிச்சிட்டாரு. அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்ததோ இன்றைக்கி உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேங்க. எப்படி நாங்கள் என்னோடய செகண்ட் டெலிவரி அப்போ இருந்துட்டு எனக்கு 2 குழந்தைகளும் சிசேரியன் தாங்க. செகண்ட் டெலிவரி அப்போ எனக்கு சின்ன வயசில் இந்த ருமேட்டிக் ஃபீவர் இருந்திருக்குங்க. அது வயசாக தான் அந்த இதயத்தோட பிரச்சனைகள் தெரியும் பண்ணுவாங்க. செகண்ட் டெலிவரி அப்போ இருந்துட்டு நான் அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் எடுத்துப்பேன் எவ்ரி 21 டேஸ்க்கு ஒன்று. குழந்தை வளர்றதுனால ஃபீடிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால டேப்லெட்ஸ், பென்டிட்ஸோ கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. என்னோட டம்மியும் பார்த்திங்கன்னா வயிறுமே பெருசாக இருக்குங்க. ஸோ நான் அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அப்போவே 2002 ஆரம்பிச்சிட்டு இருந்தேங்க. அப்போல்லாம் அவங்க சொன்னாங்க பல்கி யூட்ரஸு ப்ளஸ் இந்த 2 சிசேரியனால கேஸ், அதுதான்ட்டு கேஸ்க்கு தான் மாத்திரை தருவாங்க. அந்த எண்டோஸ்கோப்பி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஒரு ஸ்கேனும் எடுத்திருக்காங்க. பட் எல்லாமே நார்மல். சரி, நானும் அது என்னோட பாட்டுக்கு நான் வேலைக்கு போவேன், வருவேன், யோகா கிளாஸஸ் எடுப்பேன். இந்த மாதிரி வயிறு பிரச்சனை வருது, அதுக்கு உண்டான மாத்திரைகள் ஒரு 10 நாள் எடுக்கிறது. இப்படியே தாங்க போயிட்டு இருந்தது லைஃப். ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. 2018 தான் வந்துட்டுங்க, அதை 16 நான் ஒரு ஸ்கேன் எடுத்தேங்க. நான் இந்த சிவியர் டம்மி பெயின் விடவே இல்லை. அப்பவும் போயிட்டு இந்த எண்டோஸ்கோப்பி எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கேனை எடுத்தேன். அவங்க சொன்னாங்க இது கேஸ்ட்ரிக், இது தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்பவும் நான் கேட்டேன், ஒரு கட்டி இருக்குதுன்னாக்கா அது அடுத்த தடவை உங்களுக்கு அந்த மாதவிடாய் வரும்போது வந்துடும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போது 5 mm இருந்ததுங்க அந்த கட்டி. நானும் 2016 அதுக்கப்புறம் விட்டுட்டேங்க. 2018 தீபாவளி, அதாவது நவம்பருங்க, அன்னைக்கு தாங்க எனக்கு நாங்கள் சித்தர் கோவிலுக்கு போகணுங்க. அதாவது கடவுள் நம்மளை எப்படி கைட் பண்ணுறாரு நீங்கள் இப்போ கவனிக்கணுங்க. சித்தர் கோவிலுக்கு போகும்போது நானும் என் கணவர் 2 பேரும், ஏன்னா குழந்தைங்க வரலன்னுட்டாங்க. சரி, நாங்கள் 2 பேருமே பைக் எடுத்துகிட்டு மாடம்பாக்கம் போகணுங்க. சித்தர் கோவில் அன்னதானம். அங்கே பயங்கரமான வயிறு வலிங்க. எனக்கு லைக் ஒரு கர்ப்பிணி பெண் போல தான் நான் இருந்தேன்னு சொல்லணும். அப்படி ஒரு வயிறு வலி, எனக்கு தாங்க முடியாத வயிறு வலி. அப்போ அந்த முதிரைகள் எல்லாம் பிடிப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த வயிற்று வலி எனக்கு போயிடும். பட் இது திருப்பி 2 நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்துட்டே இருக்கவும் அந்த கோவிலில் போய் இவர் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் சாப்பிட போனார். நான் சொன்னேன், நான் என்னால் நிறைய சாப்பிட முடியாது, நான் பந்தியில் உட்காந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்ப்பா, நீ மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அவர் சாப்பிட போயிட்டாரு. நான் அந்த சித்தர் முன்னால் உட்காந்துட்டு ரொம்ப மனம் உருகி அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேங்க. என்ன கர்ம பண்ணணும், யோகா கிளாஸ் எடுக்கிற எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணுறேன், பட் என்னுடைய கர்ம வினை இப்படி என்ன இது பண்ணிகிட்ருக்கே, தெய்வமே எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வர்ற வழியில் வந்துட்டுங்க ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா என்னால் சாப்பிட முடியல, பசிக்கிறதானாக்கா வீட்டுக்கு வந்துட்டேங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்குள்ளே யாரோ சொல்கிறாங்க, நீ போயிட்டு மறுபடியும் செக்கப் எல்லாம் எடு, உன்னோட டெஸ்ட் எல்லாமே மறுபடியும் பண்ணு அப்படின்னுட்டு. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கு நமக்கு ஒரு 4-5 நாள் தொடர்ந்து லீவ் இருந்ததுங்க. சரின்னுட்டு அடுத்த நாளே நான் போனேங்க. போயிட்டு கம்ப்ளீட்டாக என்னோடய கர்ப்பப்பை எல்லாமே நான் செக் பண்ணுறேன். கேஸ், அந்த எண்டோஸ்கோப்பி எல்லாமே மறுபடியும் எல்லாமே எடுத்து பார்த்தாக்கா எல்லாமே நார்மல் ஆஸ் யூஷுவல், எதுவுமே பிரச்சனை இல்லை, பல்கி யூட்ரஸ். ஆனால் அதில் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்தேங்க, அந்த 5 mm இருந்த கட்டி மட்டும் இப்போ 9 mm ஆயிருக்கு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களோட கர்ப்பப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னுட்டுங்க. ஸோ செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், நிறைய டாக்டர்ஸ் கிட்ட அப்புறம் ஒரு சிலர் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணுன்றாங்க, ஒரு சிலர் இல்லை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போது சம்ஸ் நடந்துட்டுருக்கு, நம்ம இது பண்ணோம்னா அது அந்த மாதவிடாயிலே அந்த கட்டி கரைஞ்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி இது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு சரியான கைடன்ஸ் எங்கே கிடைக்கும்னாக்கா அந்த இறை சக்தி தாங்க. கடவுள்கிட்ட கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணுறேங்க. நான் எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை வேணும், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னும் போது தான் சரி சர்ஜரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எனக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு வளர்கிற கட்டி எப்போவுமே கரையாதுங்க. 5 mm இருந்தது, இப்போ 9 mm ஆயிருக்குன்னா அப்போ ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்குது, பட் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்குது. இது சிம்டம்ஸ் எப்படின்னா அந்த உதிரப்போக்கில் மட்டும் இருக்காதுங்களாங்க, கால் வலி தான் அதிகப்படுத்துமா. நான் நினச்சிப்பேன் கால் வலினா நாள் ஃபுல்லும் நம்ம சுற்றிட்டே இருக்கோம், நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் கால் வலின்னுட்டு எப்படியெல்லாம் அந்த இறை சக்தி நம்மளை அந்த ஒரு இது பண்ணுறது பாருங்கள். அப்புறம் நானாக போயிட்டு
அன்னைக்கு டிசம்பர் நவம்பர் 30ஆம் தேதி போய் நான் ஆப்ரேஷனுக்கு தேதியும் குறிச்சிட்டு வந்துட்டேங்க. நான் கர்ப்பப்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே ஷாக். நீ பாட்டுக்கு ஏதோ வந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்த கால்வலின்னு சொல்லி டெஸ்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், இப்போ கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்கிறேன்னுட்டு எனக்கு எதுவுமே புரியல. என்ன ஏதோ ஒரு சக்தி இது பண்ணிகிட்ருக்கு, நான் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுறது நல்லது அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி நீங்கள் கர்ப்பப்பை எடுத்துடுறது நல்லது, அந்த கட்டி வந்து கர்ப்பப்பையோட ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அது பின்னால் பிரச்சனைகள் தரக்கூடும், இப்போ இவங்க பண்ணிடலாம், கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகிறது இல்லைங்களா, எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பைக்காக எடுக்கிறதுக்காக அட்மிட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி நடந்து முடிஞ்சதுங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இது மறுபடியும் இந்த தடவையும் வயிற்றை வந்து நல்லா கிழிச்சு ஏன்னா முதல்ல 2 சர்ஜரி கிழிச்சிருக்காங்க, இப்போவும் கிழிச்சு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் சொல்கிறாங்க அது கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா அந்த கட்டி வந்து அந்த போனில் போய் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அது வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் நான் விட்டுருந்தேனாக்கா போன் கேன்சராக மாறுவதற்கும் சான்சஸ் இருந்திருக்கு. அப்போது அந்த கட்டி அதாவது என்னையே அறியல, அது ஒரு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது அந்த சிஸ்ட்டு வந்துட்டு டியூமராக மாறுற டைமு என்ன அறியாத நானே போயாச்சு, சர்ஜரி முடிச்சாச்சு. அவங்க எப்படி சொல்கிறதுன்னுட்டு 5 வீக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்க, அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு நாளாக கூப்பிட்டு தான் அந்த தையல் கூட பிரித்தாங்க. அங்கே மொத்தமாக பிரிக்க முடியல. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது, நம்ம தையலெல்லாம் பிரித்தாச்சு, வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ஓகே அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு இது அந்த 5 வீக்ஸ் கழிச்சுட்டு நான் போகிறேன். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கீமோ கொடுக்கணும், ஏன்னா இது வந்து கட்டி எடுத்தாச்சு, யூட்ரஸ் எடுத்தாச்சு, என்ன இருந்தாலும் உடம்புல வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் தான் நான். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சோம். சரி, அதுக்கு ஒரு டூர் எடுத்தவங்க மறுபடியும் அந்த கீமோ எப்படி தரணும், அது எத்தனை நாள் இது இருக்குது, அதுக்கான என்ன நம்ம அதுக்கான பேக்கேஜும் வேறு பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் சென்னையிலே ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல், கேன்சர் இன்ஸ்டியூட் எல்லா இடத்துக்குமே போயிட்டு அதுக்கு ஒரு சர்வே இது பண்ணுவாங்க. கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்ஜரி முடிஞ்சு 5ஆவது வாரத்துக்கு அப்புறமா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீமோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேங்க. நான் போயிட்டு அந்த முதல் கீமோ கொடுத்துட்டு நாங்கள் வரோம். வந்து ஒரு 10 நாள் இருக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப முடியலால் ஒரு ஷோல்டர் வரைக்கும் வச்சுருப்பேன், நல்லா இதுவாக இருக்கும். முடி கொட்ட ஆரம்பித்தது. அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா தூங்கிலாம் இது பண்ணோம்னா மூஞ்சிலெல்லாம் முடி இருக்கும், சாப்பிட்டு போனோம்னா கையில் கொட்ட ஆரம்பிச்சிடும். நான் நினச்சேன் இந்த இதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நான் மொட்டை அடிக்க போகிறேன்ப்பா, கருமாரியம்மன் கோவிலுக்கு தான் போகிறேன்னே எங்கள் வீட்டில் எல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க. அது சும்மா கொட்டும், அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம போல்டாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஒரு அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. எப்போ முடி சாப்பாட்டில் விழும், எப்போ மூஞ்சல் விழும், அதை நினச்சிட்டே அது இல்லாமல் துணியில் விழும். நம்ம யாரோடையாவது பேசிகிட்டு இருப்போம், அது விழுறது நமக்கே தெரியும். நம்ம உட்காந்து எந்திரிச்சோம்னா அந்த இடத்துலலாம் முடி இருக்கும். எனக்கு அதே ஒரு மாதிரி இருந்தது. 4 பேர் நம்மளை வேண்டாம் ஃபஸ்ட்டு போகிறோம், நான் ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அங்கே போனோம், ரொம்ப இதுவான் கருமாரியம்மன் கோவிலுக்கு போனேங்க. போயிட்டு அம்மா இந்த ஒரு மொட்டை மட்டும் இல்லை, இதே கோவிலில் இந்த கீமோலாம் முடியறதுக்குள்ளே நான் உனக்கு 3 மொட்டையாகவே போட்டுடுறேம்மான்னு சொல்லி வேண்டிட்டு முதல் மொட்டை ரொம்ப அழகாக போட்டுட்டு இந்த பாருங்கள் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக தாங்க வந்தேன் நான். ஏன்னா கடவுள் ஒன்று நம்ம லைஃப்பில் வந்துட்டுங்க எந்த காரியமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு புரியறதுக்கு தான் நம்மக்கிட்ட அந்த பொறுமை வேணுங்க. ஸோ ஒரு இதுவும் பண்ணியாச்சு, மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் வந்தாச்சு. அது நான் பாட்டுக்கு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டு இருந்தேங்க. அப்போது இந்த கீமோ டைமில் மட்டும்தான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸு, என்னோட கூட பிறந்தவங்க, என்னோட அண்ணி, மாமியார் எல்லாருமே ஒரு ஷிஃப்ட் பேசிக்கல. ஏன்னா அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும். என்னோட வந்து இங்கே ஒரு வாரம் ஒருத்தர் சென்னையிலேருந்து என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்ல ஒரு கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. நெகட்டிவாக பேசின ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நாம் என்ன சொன்னால் இந்த இடத்துல நம்மளை நாம் தாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் ஐயோ எங்கள் மாமியாருக்கு இப்படியா இருந்தது, எங்கள் அக்காவுக்கு இப்படியா இருந்தது, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு இது இல்லாமல் பாதியிலே செத்து போயிட்டாங்க, இந்த மாதிரியும் சொன்னவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு நீ நல்லா வந்துருவே சேச்சின்னு எனக்கு தைரியம் கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தாங்க நம்ம எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. இப்போது நான் கீமோ கொடுத்துட்டு வந்துட்டேனாக்கா 4 days அந்த ரூமை விட்டே வெளியில் வரமாட்டேங்க. இப்போ என்னை பார்த்துக்க வர்றவங்களும் ஏதோ பாவம் நமக்காக வந்து அவங்க வேலை செய்கிறது எனக்குமே பிடிக்காது. முன்னாடியே என் பசங்களுக்கு சொல்லி வச்சுருவேன், இந்த மாதிரி யார் இந்த டேர்ன் இது யார் வராங்களோ அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபார் அ சேஞ்ச் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஸ்விக்கிலேருந்து ஒரு குல்ஃபி ஏதாவது அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அவங்கள பார்த்துக்கணும். 4 days என்னால் பேச முடியாது, எந்திரிக்க முடியாது, ரூமை விட்டே நான் வரமாட்டேன், சாப்பிட்றதுக்கு மட்டும் மெதுவாக வருவேன் போவேன். அப்போது
இந்த பசங்களும் அப்படிதான். ஏன்னா நாம தான் அந்த இதை மாற்றணுங்க. ஒரே மாதிரி எல்லாருமே சோகமாக இருந்தாக்கா அது நமக்கு நல்லது இல்லை இல்லைங்களா? என்னோட குழந்தைங்க என்ன செய்யணும், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி குல்ஃபி வாங்கிக்கிட்டு இப்படி வர்றவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படி இதெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. வந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அம்மா அங்கே கீமோ கொடுத்து படுத்துட்டு இருக்காங்க, பசங்க 2 இப்படி குல்ஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன விசித்திரமான குடும்பமாக இருக்குது இது. ஆனால் இதோட கான்செப்ட் அதுதாங்க. நமக்காக யாரும் நம்மளுக்கு இந்த செய்கிறாங்கன்றதே நம்ம செய்த புண்ணியம். அது நமக்காக வர்றாங்க ஓடோடி ஐயோன்னுட்டு. அவங்களுக்கும் நம்ம சோகத்தை தரக்கூடாதுங்க. அவங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ணட்டும். அவங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரணும். இவங்க பரவாயில்ல, எல்லாரும் தைரியமாக இருக்காங்கன்ற அந்த எண்ணத்தை அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுதாங்க மெயின் இதுங்க. ஸோ எல்லாரும் எனக்காக ப்ரேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ப்ரேயர்ஸுங்க எல்லாரும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. குழந்தைங்கள முடிந்த வரைக்கும் என்னுடைய வேலைகளை நானே செய்துப்பேன். என் பொண்ணு அப்போ காலேஜ் போயிட்டாக்கா என்னோட பையன் நிறைய தடவை எனக்கு பேண்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் கடவுளில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கியே அப்படின்னு. அதுக்காக அப்படியே நாங்கள் என்லைட் ஃபேமிலியெல்லாம் கிடையாதுங்க. செம்மையாக சண்டை போடுவோம். எங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் சண்டை வந்ததுன்னா அடி தடி தான். அதே மாதிரி என் பையன் அதை சொல்லுவாம்மா, நீ யூடியூப்பில் பேசும்போது அவ்வளோ நல்லா பேசுகிறம்மா, எங்ககிட்ட பேசும்போது அந்த மாதிரி வரது இல்லையம்மா உனக்கு. இன்னைக்கு காலையில் கூட அதுதாங்க சண்டை. நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்பில் நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்கடா, அதனால தான் எனக்கு அவங்க மேலே பாசம் அதிகமாக வருது. நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்டேடா தம்பி. இப்போ சண்டை வராமல் இல்லைங்க, அடி தடி அன்னைக்கே பேசி முடிச்சிடுவாங்க. வாடா தம்பி உட்கார், என்ன பிரச்சனை, நான் மாற்றிக்கணுமா, நான் மாற்றிக்கிறேன், நீ இந்த இடத்துலலாம் மாற்றணும். ஸோ அன்னன்னைக்கு காரியங்களை அன்னன்னைக்கே பேசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துகிட்டு வரும் நம்மளுக்கு. ஸோ ஒவ்வொரு கீமோ முடிஞ்சிட்டும் இதே மாதிரி தாங்க வேலைக்கு போவேன். என்னால் முடிந்த அளவுக்கு, ஏன்னா கீமோ போயிட்டு இருக்கும், பக்கத்து பெட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போது நான் அடங்கவே மாட்டேங்க நான். ஸோ இதெல்லாம் ஏதோ என்னோட ஒரு கர்ம வினைங்க. கடவுள் இப்போ எனக்கு இது இவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துட்டாருன்னு தான் நான் நினச்சிக்குவேன் நான். இப்போது நிறைய பேருக்கு அப்படி வருதுங்க. சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வர்றதை பார்க்கும்போது தான் நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. என்னென்னா எல்லாரும் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க இருப்பாங்க, பண உதவி செய்ய இருப்பாங்க, அவங்க கூட பேசுகிறதுக்கு இருப்பாங்க. என்ன ஆனாலும் நாம் அந்த இடத்துல பாசிட்டிவாக நல்ல இதுவாக இருந்தால் தான் இது அத்தனையும் நமக்கு வேலை செய்யுங்க. நாம் என்ன செய்யணும், நான் அந்த மருந்துங்களோட பேச ஆரம்பிப்பேங்க. கீமோ மருந்து உள்ளே போயிட்டுருக்கும், வலி உயிர் போகும். அந்த மருந்து பாட்டிலோட நான் பேசிகிட்டு இருப்பேன். என் உடம்புக்குள்ளே போகிற எனக்கு நல்ல சக்தியை மட்டும் தான் நீ தரணும். எக்காரணத்தை கொண்டும் நான் துவண்டு போயிடக்கூடாது. நான் ஜெயிக்க பிறந்தவள். அதுதாங்க மறுபடியும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி சப்போஸ் அப்போ வாஷ்ரூம் போனோன்னாக்கா அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நானாக மெதுவாக எந்திரிச்சு போயிட்டு வருவாங்க அந்த பெட் பேன் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அதுக்கு நான் ஒரேடியாக இது இருங்கன்னு சொல்லலை. நம்மளோட ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜி கூட நம்மளுக்கு 10 மடங்கு பவர் நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்து தருங்க. எல்லாரும் இருக்காங்க, கணவர் இருக்கார், எல்லாரும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு இது இருக்கும் இல்லைங்களா? நாம் எப்போவுமே ஒரு இதுவாக பயத்தோட நாம் இது நடக்குமான்னுட்டெல்லாம் இருந்தோம்னா நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. நம்ம அப்படி ஒரு நல்ல சக்தியாக இருந்தாக்கா நம்மளை பார்த்து 4 பேர் கற்றுக்குவாங்க. அப்போ எனக்கு மட்டும் அழகு இல்லையா, எனக்கு மட்டும் வேதனை இல்லையானாக்கா இருந்ததுங்க. இவங்க யார்கிட்டையுமே நான் அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன். எனக்குன்னு உள்ள தெய்வம் என் அம்மா கருமாரி தாங்க. கதவை அடைச்சிட்டு வாயை விட்டு கதறி அழுவங்க அம்மாட்ட. அம்மா என்னால் வலி தாங்க முடியல, பொறுக்க முடியலம்மா, எனக்கு அந்த சக்தியை கொடு, நீ தான் தாயே என்னோட இருக்க. ஒவ்வொரு தருணத்துலையும் எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா மடியில் படுத்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அந்த தாய் என்னோடவே இருந்து என்னை தட்டி தாளாட்டி தூங்க வச்சுருக்காங்கங்க. ஒரு தாயா, ஒரு சகோதரியா என்னோடவே இருந்து என் அம்மா என்னை வயிற்றெடுத்திருக்கான். அதுக்கு நான் நன்றி சொல்லணுங்க. அதே மாதிரி சித்தர்கள், அகத்திய சித்தர் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போதும் சரி அவரை தான் நான் கூப்பிட்டுட்டேன். எப்படி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த அகத்தியர், அந்த சித்தரும் அந்த கர்மரி அம்மாவும் போட்ட பிச்சை தான் இன்றைக்கு இந்த வாழ்க்கைங்க. அதுக்கப்புறமா தானே அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன். என்னோட கீமோ எல்லாம் முடிந்துட்ட உடனே யூடியூப் சேனலுங்க. இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதுதாங்க வாழ்க்கை. செத்து மரணத்தின் விளிம்பிக்கே போயிட்டு இன்றைக்கெல்லாம் நான் இப்படி உட்காந்து உங்ககிட்ட பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இது கடவுள் கொடுத்த பிச்சைங்க இது. அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த போட்டி, பொறாமை, குரோதம் எல்லாத்தையும் விட்டுடணுங்க. அன்பு அன்பு அன்பு, நம்மளால் முடிந்த நல்லது மட்டுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுங்க. அதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கோம். யூடியூப் சேனலில் உண்மையாக நான் நிறைய பேரோட இதுன்னு சொல்லலை, நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஆயிருக்குங்க. அதுக்கு நான் இன்னைக்கு பெருமைப்படுறேன். நான் அம்மா கொடுத்த இந்த வாழ்க்கை பிச்சையில் நான் முடிந்த வரைக்கும் நல்லது செய்துட்ருக்கேன், நல்லது தாங்க செய்வேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்காங்க, எது இருந்தாலும் நம்ம லைஃப்பில் நிரந்தரமாக நம்மளோட தங்காதுங்க. இதுவும் கடந்து போகும். அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட வரணும். அந்த
பிரச்சனைகள் கடந்து போகும் பொழுது அன்றையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நடத்தி தருங்க. அதே மாதிரி வந்துட்டுங்க, எந்த காரியமும் நம்ம லைஃப்பில் காரணம் இல்லாமல் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. அதுக்கான விடை என்னன்னு தெரியறது, அதுதாங்க சர்ப்ரைஸ் நமக்கு. அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட என்ன நல்லது கெட்டது நம்மளை டைரக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே சக்தி நம்ம கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. அந்த சாவியை மட்டும் மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நான் இப்படி தான், என்கிட்ட நல்ல எண்ணங்கள் தான் இருக்குது, யார் என்னை எப்படி பிஹேவ் பண்ணாலும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன்ற அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருந்ததுனாலே நம்மளை சுற்றி இல்லைங்க, நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நல்லது தாங்க நடக்கும். அதனால் இன்னையிலிருந்து தயவு செய்து நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேங்க. ஒரு வருஷமும் உங்களோட கர்ப்பப்பை போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போத்த காலகட்டத்தில் நம்மளோட ஃபுட் ஸ்டைல் அப்படி இருக்குங்க. யோகா பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம்னாலும் யோகாலாம் தான் தைரியம் தந்திருக்குங்க. உடம்பு இதில் நம்மளுக்கு வேணும்னா கட்டாயமாக இந்த மாதிரி செக்கப் எல்லாம் செய்துட்டு, ஏன்னா பெண்கள் தாங்க ஒரு வீட்டுக்கு கண்கள்னே சொல்ல ஒரு விளக்கு. அந்த பெண் சோர்ந்து போயிட்டு அந்த வீடே இருட்டாயிடுங்க. நம்மக்கிட்ட அந்த எனர்ஜி இருக்கணும், நம்மக்கிட்ட அந்த சக்தி இருக்கணும்னா நம்மளை நாம் தாங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கிற அந்த மருந்துங்களோட அன்பாக இருங்க, அது கூட பேசுங்க. அது உள்ளே போய் அதுவும் உங்களுக்கு நல்ல சக்தியை தரும். ஏதோ கொடுத்துருக்காரே தெய்வமே போடாதீங்க, எப்போவுமே கையில் வச்சுட்டு அதுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுத்துட்டு அந்த மருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற ஒரு மருந்தும் உள்ளே போய் உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்க. ஸோ இதுதாங்க என்னோட ஸ்டோரி. நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். இன்னையிலேருந்து நீங்கள் இது ஒரு இதுவாக எடுத்துகிட்டு எவ்ரி இயர் தயவுசெய்து போய் டெஸ்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. ஏன்னா பெண்கள் அந்த இதில் தான் இதுவும் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேங்க. அந்த கீமோ கொடுக்கும்போது தான் நான் வந்துட்டு தினமலர் பேப்பரில் பெண்ணே உனக்காகன்னு எழுத ஆரம்பித்தேங்க. ஒரு வாரம் ஒரு ஆர்டிக்கல் ஒரு 30 சனிக்கிழமை எழுதியிருக்கேங்க. அதில் எனக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைச்சது. அப்புறம் இந்த யூடியூப் இதில் நிறைய காண்டாக்ட்ஸ். ஒருத்தரும் என்ன அம்மா நான் இப்படி இது பண்ணேன், எனக்கு அது நல்லது நடந்திருக்குன்னெல்லாம் சொல்லும் பொழுது என்னுடைய அந்த இது எல்லாமே கருமாரி அம்மனுக்கும் அகத்தியர் சித்தருக்கும் தாங்க எப்போவுமே போய் சேரணும். ஸோ இன்றைக்கும் அவங்க 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிவிட்டு, உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிவிட்டு, எப்போவுமே நமக்கு குருவர்களும் திருவர்களும் நம்ம கூட இருக்கிறதால நமக்கு நல்லதே நடக்குங்க. அதையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூங்க.